Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to another new video. So Tata Ultras அந்த காரில் மைனஸ்ன்னு குறிப்பிட்ட எல்லா விஷயங்களையுமே ப்ளஸ் ஆக்கிக்கிட்டே வராங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் டாட்டா. ஸோ டாட்டா அல்ட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு டர்போ பெட்ரோல் இல்லையே அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ அந்த சமயங்களில் உடனே பார்த்தீங்க அப்படின்னா டர்போ அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அல்ட்ராஸில் வந்து ஆட்டோமேட்டிக் இல்லையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் கிளச் டிரான்ஸ்மிஷனோட இயங்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக்கையும் கொடுத்துருக்காங்க டிசிஏ டெக்னாலஜியோட. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா அல்ட்ராஸோட டிசிஏ காரை தான் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது அண்ட் இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் இந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பிஸ்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேயில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எடுக்க நமக்கு வந்து ஷோரூம் காவேரி டாட்டா திருச்சி. டாடா கார்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ டாடா அல்ட்ராஸை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அல்ட்ராஸோட ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதே மாதிரி டர்போ அந்த சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரையுமே ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அண்ட் டர்போ பெட்ரோலோட ஒரு கம்பேரிஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டர்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா i20யோட டர்போவாக இருக்கட்டும், அதுமாதிரி ஃபோக்ஸ்வேகனோட டிஎஸ்ஐ இன்ஜினாக இருக்கட்டும், ஸோ அது கூடயும் ஒரு கம்பேரிஷன் பண்ணியிருந்தோம். அதுமாதிரி பலினோ கூடயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பேரிஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறைய அல்ட்ராஸ் பற்றி பண்ணியாச்சு அப்படிங்கிறனால ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராஸ் டிசிஏவோட ரைடிங் எப்படி இருக்குது அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் மெயினாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. ஸோ அதனால் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் வந்து வெறும் நம்ம ஹைலைட்ஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக ட்ரைவுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸோட வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஹெட்லைட்ஸ் தான். ஸோ இந்த காரோட டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கக்கூடிய எட்ஜஸில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிசைன் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வைப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக் வைப்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ரெய்னிங் சென்சார் பார்த்தீங்கன்னா ஸோ விண்ட்ஷீல்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே வைக்கரோட சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா மெயின் ஹைலைட்டே வந்து இதோட டோர்ஸ் தான். ஸோ இந்த டோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகிற வகையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி ஆகுறதும் சரி எக்ஸிட் ஆகுறதும் சரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ 90 டிகிரி டோர் ஓப்பனர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரியர் டோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து இங்கே மேலே பிடிச்சி திறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சைட் ப்ரொஃபைலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்ல அந்த கூபே டிசைனில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க அல்ட்ராஸில். ஸோ அது வந்து எனக்கு பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இந்த கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸோ இந்த ப்ளூ கலரில் வந்து இந்த பிளாக் கலர் ஃபினிஷ் வந்து தெரியல. மேபி இந்த ஒயிட் ரெட்லாம் போனீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் ஃபினிஷ் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அண்ட் டூயல் டோன் தான். ரூஃபும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 16 inches அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லேசர் கட் அலாய் வீல்ஸ் டூயல் டோனில் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் பேட்டர்ன் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சைட் ப்ரொஃபைலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே காரோட ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ எனக்கு இந்த காரில் ரொம்பவே பிடிச்ச இடம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த காரோட ரியர் ப்ரொஃபைல் தான் சொல்லுவேன். ஸோ ரொம்பவே சூப்பராக ஷார்ப்பாக அந்த ரியர் ப்ரொஃபைலை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த டெயில் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸி ஃபினிஷில் இருக்கிறது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா செக்மெண்ட்லேயே வந்து அதாவது 345 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டான பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய கார் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஸோ 345 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த காரோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தரப்பு ஆட்களுக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். ஸோ காரோட டிசைனை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நம்ம இன்டீரியருக்குள்ளே போயிட்டு ஸோ அதையுமே குயிக்காக பார்ப்போம். ஸோ காரோட இன்டீரியருக்குள்ளே இருக்கும். ஸோ டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டே வந்து ரொம்பவே ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் அண்ட் பீச்சில் இருக்கக்கூடிய ஒரு காம்போல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட்ஸ், ஸோ இந்த ப்ளூ கலரில் ஒரு ஆம்பியன் லைட்ஸ் எரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நைட் டைமில் பார்க்குறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இங்கே கொடுத்துருக்க அல்ட்ராஸ் பேஜிங் ஆல்சோ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங், அதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனுமே இருக்குது. அண்ட் ஸ்டேரிங்கில் வந்து ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு
டூ டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனலாக்ல இருக்கிற மாதிரியும் இன்னொரு சைட் டிஜிட்டலில் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, அதே மாதிரி நேவிகேஷன்ஸ் போன்ற வசதிகள் எல்லாமே தெரியும். அது மாதிரி டயர் ப்ரெஷர் மானிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ ப்ரெஷர் வார்னிங் உட்பட பார்த்தீங்க அப்படின்னா இதில் தெரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கொடுத்துருக்க அனிமேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அதாவது டோர் ஓப்பன் பண்ணியிருந்தா, க்ளோஸ் பண்ணியிருந்தா, ஸோ இதில் வரக்கூடிய அனிமேஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 inches இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபோடைனமிக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து அந்த பாப்அப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து டிசைன் வைஸ் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அண்ட் இதில் வந்து ஐரா கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ காரை வந்து ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும், ஹெட்லைட் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், ஜியோ ஃபின்சிங்காக இருக்கட்டும், லைவ் ட்ராக்கிங் போன்ற வசதிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐரா கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் மூலியமாக உங்களால் பண்ணவும் முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வசதிகள் போன்றவற்றை எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே அப்படியே காரோட கம்ஃபர்ட் பற்றி பேசிடுவோம். ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் ஆல்சோ ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஹெட் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்னோட ஹைட் வந்து 5.8, லெக் ரூம் ஆல்சோ இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா டில்ட் அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெலஸ்கோப் பண்ண முடியாது, அதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி நல்லா இருந்திருக்கும். க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 லிட்டர் இருக்கக்கூடிய க்ளோ பாக்ஸ் அண்ட் கூல்டு க்ளோ பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபைல்ஸ் வைக்கிறதுக்குமே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ட்ரேவை வேணால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ காரோட சீட் வந்து எனக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நல்ல லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தை சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரிக்ளைனிங் போர்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்கிறது மேஜர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். சீட்டிங் கம்ஃபர்ட் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. 3 பேர் தாராளமாக உட்காரலாம். ஏன்னா ஃப்ளோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து ஃப்ளாட்டான ஃப்ளோராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் ஏசி வென்ட்ஸாக இருக்கட்டும், சார்ஜிங் போர்ட் அனைத்துமே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரோட மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டும் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த காரோட இன்ஜின் பற்றி பார்ப்போம். ஸோ நல்லாவே ஒரு ஹெவியான ஒரு பேனட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 1200 cc கொண்ட 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 86 PS பவரும் 113 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 6 ஸ்பீட் DCA டிரான்ஸ்மிஷனோட இயங்கக்கூடிய இன்ஜின். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷனில் வெட் கிளட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஆக்டிவ் கூலிங் டெக்னாலஜி அப்படிங்கிறத ஒன்றையும் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சிட்டி பர்பஸ்க்குள்ளே அதிகமாக கியர் ஷிஃப்ட் ஆகி போகிற கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லை ஹில் ஸ்டேஷனில் வந்து அதிகமாக கியர் ஷிஃப்ட் பண்ணி நம்ம போகிற கண்டிஷனில் இருக்கட்டும், ஸோ அப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷனை வந்து கூலிங்காகவே வச்சுக்கும் அப்படின்றது போல் தெரிவிச்சிருக்காங்க டாட்டா. அதே மாதிரி அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கிளைமேட் கண்டிஷனில் நீங்கள் இந்த கார் ஓட்டினாலுமே இதோட டிரான்ஸ்மிஷனும் கூலிங்காக இருக்கும். அதே சமயத்தில் அந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்கும் அப்படின்றது போலையும் டாட்டா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடர்போலையும் சரி, அதே மாதிரி டீசல் இன்ஜின்லையும் சரி, அது ரெண்டுத்துலேயும் இப்போதைக்கு வரலை. மேபி ஃபியூச்சரில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினில் மட்டும்தான் இந்த டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரைடில் பார்ப்போம். ஸோ அல்ட்ராஸோட DCAவை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் ஆக்சுவல் கீ. ஸோ லாக், அன்லாக் அண்டு பூட் ஓப்பனர் எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து கீலெஸ் என்ட்ரி தான். ஸோ ஓரமாக வச்சுட்டு நம்ம ட்ரைவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ரைடிங் மோட்ஸ் கிடையாது. நம்ம அல்ட்ராஸில் பார்ப்போம்ல, ஸோ நார்மல், சிட்டி, அப்புறம் டர்போ பெட்ரோலில் ஸ்போர்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி மோட்ஸ் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரைவ் மோடில் வச்சாலே போதும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் மோடுமே இதில் இருக்குது. ஸோ நம்ம ட்ரைவ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் மேபி நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் மேனுவல் மோடில் வச்சு நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். பட் 99% வந்து ஆட்டோமேட்டிக் எடுக்கிறவங்க வந்து இந்த மேனுவல் மோடை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா நானும் நிறைய கார்ஸில் பார்த்துட்டேன். நிறைய கார் யூஸர்கிட்ட கேட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேனுவல் மோடு வந்து அந்தளவுக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா மேனுவல் வேணான்னு தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறோம். ஸோ அதில் ஏன் திரும்ப மேனுவல் மோடில் போட்டு கியர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ மேபி ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க, உங்களுக்கு கான்ஸ்டன்ட் கியர்ஸ் வேணும் அப்படின்னா வேணால் அதை நீங்கள் மேனுவல் மோடுக்கு வச்சுக்கலாம். பட் இப்போ நம்ம ட்ரைவ் மோட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இனிஷியலில் இருக்கக்கூடிய அந்த கிரிப் ஃபங்க்ஷன் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் அல்ட்ராஸோட சீட்டிங் கம்ஃபர்ட்டுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. விசிபிலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பில்லரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டையும் பெருசாக க்ரியேட் பண்ணல. அண்ட் மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்பவே கிளியராகவே காமிக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா DCT டிரான்ஸ்மிஷன் வந்து
ஷிஃப்டிங் ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியர் ஷிஃப்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷிஃப்ட் லேக் வந்து சுத்தமாக தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராகவே உருவாக்கியிருப்பாங்க டிசிடி டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும், அதாவது டூயல் கிளச் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும். சேம் இதே டிசிஏ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசிஏ டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியர் ஷிஃப்ட் ஆகிறது வந்து சுத்தமாக தெரியவே இல்லை. பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கிடையாது. ஸோ அதனால் எந்த கியரில் வெஹிக்கிள் போகுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியல. அதே மாதிரி கொஞ்சம் நாய்ஸியான இன்ஜின். ஸோ ஹையர் ஆர்பிஎம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா கேபின்குள்ளே வந்து ரொம்பவே நாய்ஸ் வந்து அதிகமாகவே கேட்குது. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெயினே நம்ம டிரான்ஸ்மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த அதாவது டிரான்ஸ்மிஷனை மட்டும் சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியர் ஷிஃப்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குயிக்காகவே இருக்குது. அதே மாதிரி அந்த ரெஸ்பான்ஸ், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டிக்ரீஸ் ஆகிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குயிக்காகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஓவர்டேக்லாம் எடுக்கிறீங்க, கொஞ்சம் சடனாக ஒரு ஆக்சலரேஷன் தேவைப்படுது அப்படின்னும் போது ஆக்சலரேட்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிக்ரீஸ் ஆகிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குயிக்காகவே இருக்குது. பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து இந்த இன்ஜின்கிட்ட நம்மளால் எதிர்பார்க்க முடியல. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஹை ஸ்பீட் போய் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம 100+ வந்து ட்ரைவ் பண்ணுறோம். கார்னரிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ண முடியுது. ஸோ இப்போ 120 ஒரு கார்னர் அப்ரோச் பண்ணுறோம். செம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் அப்ரோச் பண்ண முடியுது. ரொம்பவே பெரிய கார்னர் தான். ஸோ அல்ட்ராஸில் எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து இந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் தான். ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. செம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் இந்த காரை வந்து ஓட்ட முடியும் அப்படிங்கிறது இந்த காருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடான சஸ்பென்ஷன் தான். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது கொஞ்சம் மேடு பள்ளத்தில் விட்டிங்கன்னா கொஞ்சம் அழுங்கல் குழுங்கலாக இருக்கும். பட் ஹை ஸ்பீடில் நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே பெட்டராகவே இருக்கும். அந்த சஸ்பென்ஷன் செட்டப் வந்து இந்த ஸ்டிஃபராக இருக்கிற காரணத்தினால. ஸோ இந்த வெஹிக்கிளை கிட்டத்தட்ட நான் ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஓட்டி பார்த்தேன். எனக்கு பர்சனலாக பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி நம்ம வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடில் தான் வந்து ஓட்டுறோம், பெட்ரோல் இன்ஜினில் தான் ஓட்டுறோம். ஸோ மேபி இதை வந்து டீசல்லையோ இல்லை ஹை டர்போலையோ நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷனோட ஃபுல் பவர் அண்ட் பொட்டன்ஷியலை வந்து மேபி அந்த இன்ஜின் கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம டூயல் கிளச் டிரான்ஸ்மிஷன் வந்து i20லையும் ஓட்டியிருக்கோம், அதே மாதிரி போலோலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்ஐயில் ஓட்டியிருக்கோம். ஸோ டிஎஸ்ஐ எந்த லெவலுக்கு அந்த ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது தெரியும். அந்த இன்ஜின் வந்து எந்த லெவலுக்கு ரிஃபைன்மெண்ட் இருக்கும், எந்த லெவலுக்கு பவர் டெலிவரி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த எதிர்பார்ப்போடு நம்ம இந்த காரை ஓட்டும் போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மித்தபடி நீங்கள் ஒரு நார்மல் யூசேஜ்க்காக ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கார் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். ஸோ சிட்டிக்குள்ளெலாம் ஓட்டணும் அப்படின்றதுக்கு ஒரு நார்மலாக ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின் இல்லாத ஒரு இன்ஜினாக இருக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் வந்து ஒரு சூப்பரான இன்ஜின் தான். இந்த டிரான்ஸ்மிஷன் ஜாப் வந்து ரொம்பவே சூப்பராகவே பண்ணுது. ஸோ ஓவரால் இந்த கார் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்பவே சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. அந்த ஷிஃப்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா குயிக்காகவே இருக்குது. பட் இன்ஜின் வந்து அந்த லெவலுக்கு ஒரு பவர் டெலிவரி அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஹை ஸ்பீட்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது இன்ஜின் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி குயிக்காக நமக்கு வந்து ஒரு ஆக்சலரேஷன் தேவைப்படுதுன்னு நீங்கள் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி சவுண்ட் ரொம்ப அதிகமாக வருது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு அந்த பவர் டெலிவரி இல்லை. ஸோ ஹையர் ஆர்பிஎம்லாம் போயிடுச்சு அப்படின்னா பவர் ட்ராப் ரொம்ப அதிகமாக தெரியுது. மேபி இதை வந்து நம்ம வந்து ஹை டர்போலையோ இல்லை டீசல்லையோ ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சிட்டி பர்பஸில் நீங்கள் ஒரு கிராஜுவலான ஒரு யூஸராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது அக்ரெசிவாக ஓட்டாத ஒரு டிரைவராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு ஒரு 0 to 100 பார்த்துருங்க. டாடா அல்ட்ராஸோட டிசிஏ பேஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 8,10,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ப்ரைஸிங் ஆல்சோ குட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதோட ஆன் ரோட் காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க காவேரி டாட்டாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த காரோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த காரோட ப்ளஸ்ஸாக பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைன். இந்த காருக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஸோ டிசைன் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அதேமாதிரி கம்ஃபோர்ட் ஆல்சோ ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த காரில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் தான். ஒரு 130, 140 போய் கார்னருக்கு பண்ணாலுமே சரி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் மைனஸாக நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டிசிஏ டிரான்ஸ்மிஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிரான்ஸ்மிஷன், ஒரு குயிக்கான ஒரு டிரான்ஸ்மிஷன்.
பட் நம்ம ஐ டர்போவில் இன்னும் வரல, அதே மாதிரி டீசல் இன்னும் வரல. மேபி அதில் கொண்டு வந்தாங்க அப்படின்ன பட்சத்தில் இந்த டிரான்ஸ்மிஷனுக்கு அந்த இன்ஜின் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நேச்சுரலி ஆஸ்பெக்டட் இன்ஜினோட கம்பேர் பண்ணும்போது என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இன்ஜின் இந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குயிக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. பட் அந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜின் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் எனக்கு பர்சனலாக பட்ட விஷயம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயங்களை வந்து அடுத்தடுத்த மாடலில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மேபி இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒயர்லெஸ் சார்ஜர், சன்ரூஃப் போன்ற வசதிகள் எல்லாமே கொடுத்தாங்க அப்படின்னா மேபி இன்னுமே சூப்பராக இருக்கும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்ன கார் எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட சஜஷன் கேட்கும்போது நான் வந்து டியாகோ பாருங்கள், ஸோ அல்ட்ராஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு அதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். டாட்டா வேணாம் ப்ரோ, வேறு ஏதாவது கார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் வந்து ப்ரோ நிறைய பேர் டாட்டா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த கார் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டாவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நடுவில் வந்து டாட்டா கார்ஸை நிறைய பேர் வெறுத்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மனசை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் டாட்டா. ஸோ இன்ஜின் வந்து ரொம்பவே ரிலேபிளாக இருக்குமா, லாங் லாஸ்டிங் உழைக்குமா அப்படின்றது போல் நிறைய பேர் என்கிட்ட கொஷின் கேட்குறீங்க. ஸோ டாட்டா காரை பற்றி கேட்கும்போது பட் கண்டிப்பாக இன்னும் 2 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் வந்து ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்ஜின் இனிஷியல் இம்ப்ரெஷனில் வந்து ரொம்பவே சூப்பராகவே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.